ஜெய்பீம் நமோ புத்தாயம். ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூலிலிருந்து 73ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்த தொகுப்புகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் இருக்குது. இந்த சேனலில் நீங்கள் போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸும் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம நூல் 4 மதமும் தம்மமும் பகுதியை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2வது நூல் சமய மாற்று செயற்பாடுகள் ஆரம்பித்து அதில் இருக்கிற 8 பகுதிகளில் இப்போ நம்ம 7வது பகுதியில் இருக்கிறோம், பெண்களின் சமய மாற்றம். அதில் கடந்த வாரம் மகா பிரஜபதி, யசோதரா மற்றும் அவங்களுடைய தோழிகளுடைய சமய மாற்றத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2வது பகுதி. அதில் சண்டாளிகா பிரகிருதியின் சமய மாற்றம். இதுதான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். சண்டாளிகா பிரகிருதி அப்படின்னா, இந்த சண்டாளிகா பிரகிருதிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் புத்திசமில். இதை நம்ம பைபிளில் கூட இதே ஒட்டிய ஒரு கதையை பார்க்கலாம். அது காஸ்பல் ஆஃப் ஜானில் சாப்டர் 4. அதில் த உமன் அண்ட் த வெல், உமன் அட் த வெல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சண்டாளிகா கதையை பைபிள்லையும் ஒத்து போகும். அதே மாதிரி ரவீந்திரநாத் டாகூர், நான் இப்போ கல்கத்தா வந்திருக்கிறேன். இங்கே இங்கே தான் தாகூருடைய இடம், இது பெங்கால். இங்கே ரவீந்திரநாத் டாகூர் அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு நாடகம் ரொம்ப ஃபேமஸ், சண்டாளிகா அப்படிங்கிற நாடகம். அது நிறைய நாட்டிய நாடகங்களாக கூட அரங்கேற்றப்படுகிறது. இது அதனுடைய பேக்ரவுண்ட். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது. அதே மாதிரி பிரகிருதி அப்படிங்கிற பேர் இங்கே அந்த பெண்ணை குறிக்குது. அதே சமயத்தில் பௌத்தத்தில் பிரகிருதி அப்படின்னா இன்னும் 2 விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பிரகிருதிங்கிறது மொழி, பிரகிருத், பிராகிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராகிருத். அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் மகதி, அப்புறம் பாலி. அதில் பாலி அப்போ பேசும் மொழியாக இருந்தது. அது அந்த பிரகிருதி மொழி வரிசையில் வரக்கூடிய ஒரு மொழி. அது ஒரு மொழி அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, பிரகிருதி அப்படிங்கிறது புத்தர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு தத்துவம், சாங்கிய தத்துவம். நமக்கு தெரியும். அதில் இந்த சாங்கிய தத்துவத்தில் பிரகிருதி அப்படிங்கிறது தான் மூலப்பொருள். அதுல இருந்து தான் உலகமே உருவாகுது, புருஷா உருவாகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதன் வேறுபடுறான். அந்த ரஜஸ், தமஸ், சத்வா அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு அது ஒரு தத்துவம். இது கபிலருடைய சாங்கிய தத்துவம் அந்த காலத்தில் இருந்தது. புத்தர் அந்த தத்துவத்தையும் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கல. இந்த பிரகிருதி அப்படின்னு ஒரு மூலப்பொருள், எல்லாத்துக்கும் மையமான ஒரு மூலப்பொருள் சாங்கிய தத்துவம் சொல்லுது. அதே மாதிரி பிராமணிய தத்துவம் எல்லாத்துக்கும் மையப்பொருள் ஒரு மூலப்பொருள் ஆன்மா, பிரபஞ்சம், ஆன்மா அப்படின்னு. அதெல்லாத்தையும் மறுத்துட்டு தான் புத்தர் ஆன்மா இல்லாத கோட்பாடையும், ஒரு மூலப்பொருள்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாமே டிபெண்ட் ஆரிஜினேஷன், ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். ஸோ இந்த தத்துவ ரீதியாக பார்த்தாலும் பிரகிருதி அப்படிங்கிறது சாங்கிய தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மொழி. அப்புறம் இப்போ இந்த பெண்ணுடைய பெயர் சண்டாளிகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சண்டாளிகா அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு தீட்டா கருதப்பட்ட மக்கள். ஸோ அவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சண்டாளிகா ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் தான் பிரகிருதி. அதை பற்றின ஒரு கதை தான் இந்த கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அனந்தர், பிரகிருதி, இவங்க 2 பேரோட சந்திப்பை மையப்படுத்தி தான் இந்த கதை. புத்தர் ஒரு முறை ஸ்ராவஸ்தியில் அனந்த பெண்டிகரோட ஜேதாவன தோட்டத்தில் தங்கியிருக்கிறார். இந்த ஜேதாவன தோட்டம் இன்னைக்கும் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில். அந்த ஜேதாவன தோட்டத்தில் அந்த காலத்தில் புத்தர் தங்கியிருக்கும் போது நடந்த சம்பவம் இது. அப்போ புத்தருடைய சீடர் அனந்தர், நமக்கு தெரியும். அப்போ அவர் தானம் வாங்கிறதுக்காக ஸ்ராவஸ்தி நகருக்குள்ள போறார். அப்புறம் போயிட்டு தானம் வாங்கிட்டு சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஆத்துக்கிட்ட போறாரு. அப்போ அந்த ஆற்றங்கரையில ஒரு பெண் அவங்களுடைய குடத்துல தண்ணியை நிரப்பிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அனந்தர் அவர்கிட்ட போயிட்டு தண்ணி கொடுக்குற மாதிரி கேட்கிறாரு. அப்போ அந்த பெண் பேர் தான் பிரகிருதி. அவர் ஒரு சண்டாள ஜாதியை சேர்ந்தவர். ஒரு சண்டாள ஜாதின்னா அவங்க தீண்டத்தகாதவர்கள். ஸோ அப்போ அவங்க தண்ணி கொடுத்தா அது தீட்டாயிடும். அது இவர் ஒரு துறவி. இவருக்கு போய் நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோதான்,
அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியும் தரமாட்டேன்றாங்க. தண்ணி தரலன்னு உடனே அவர் அனந்தர் கேட்குறாரு, ஏன் தண்ணி தரல அப்படின்னு. அப்போ அவங்க வந்து, நான் வந்து ஒரு தீண்டத்தகாத பெண், என்கிட்ட இருந்து நீங்கள் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது. அப்போ அனந்தர் சொல்கிறாரு, நான் தண்ணி மேலே தான் அக்கறை வச்சிருக்கிறேன், என்னுடைய கவனம் தண்ணி மேலே தானே ஒழிய உன்னோட ஜாதி மேலே கிடையாது அப்படின்னு. அதனால எனக்கு ஜாதி பற்றி பிரச்சனை இல்லை, நீ தண்ணி கொடுக்கலான்ற உடனே அந்த பெண் வந்து அனந்தருக்கு தண்ணி கொடுத்துறான். அந்த தண்ணி குடிச்ச உடனே அனந்தர் வந்து ஜேதாவன தோட்டத்துக்கு போயிடுறாரு. பிரகிருதி ஆனால் அவரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கார். அவர் தங்கி இருக்கிற இடத்த வந்து போய் பார்த்துடுறா. அவர் பெயர் அனந்தர்ன்றதையும் அவர் வந்து புத்தருடைய சீடர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறா பிரகிருதி. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா பேர் மாதங்கி. மாதங்கி கிட்ட இந்த நடந்ததையெல்லாம் சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தரையில் விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அது நடந்த சம்பவம் ஃபுல்லாத்தையும் பிரகிருதி சொல்கிறாங்க. எனக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அனந்தரை தான் திருமணம் செஞ்சுக்குவேன், வேறு யாரையுமே நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு பிரகிருதி பதில் சொல்கிறோம். உடனே மாதங்கி வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னா அந்த அனந்தர் யாருன்னு நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அவங்க போய் அனந்தரை பற்றி விசாரிச்சுட்டு வந்து திரும்பி வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, அனந்தர் வந்து பிரம்மச்சாரிய உறுதியை ஏற்றிருக்கிறாரு, அதனால அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ வந்து அவரை வந்து மறந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கேட்டதும் பிரகிருதி ரொம்ப சோகமாயிட்டாங்க. அவங்க சாப்பிட்றத நிறுத்திட்டாங்க. அப்புறம் இதை வந்து இதுதான் நம்மளுடைய விதி, அவ்வளோதான், இதை வந்து நம்ம அப்படியே சொல்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க மனம் மறுக்குது. எப்படியாவது மறுபடியும் அனந்தர் பற்றியே யோசிச்சுட்டு இருக்க, எப்படியாவது அவரை திருமணம் செஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு. அப்போ உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு தான் வசியம் செய்கிற கலை தெரியும் இல்லையா, சார்சரின்னு சொல்கிறது, வசியம் பண்ணுறது, அந்த வசியம் பண்ணுற கலை தெரியும் இல்லையா, அதை பயன்படுத்தி நீங்கள் ஏன் வந்து அவர் அந்த பிரம்மச்சரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டு என்னுடைய திருமண நோக்கத்தை நீங்கள் ஏன் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க மாதங்கி அனந்தரை வந்து அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்றாங்க. பிரகிருதி ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. அனந்தர் வந்திருக்கிறாரு, அம்மா வந்து எப்படியாவது வசியம் பண்ணி திருமணத்துக்கு சம்மதம் செய்ய வச்சுருவாங்க அப்படின்னு. அப்போ மாதங்கி வந்து அனந்தர்கிட்ட தன்னுடைய மகளுடைய ஆசையை தெரிவிக்கிறாங்க. விருந்துக்கு வந்த பிறகு, உங்களை தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு என் மகள் ஆசைப்படுறா. அப்போ அனந்தர் பதில் சொல்கிறார், நான் பிரம்மச்சாரிய உறுதிமொழியை ஏற்றிருக்கிறேன், அதனால நான் வந்து எந்த பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறார். நீங்கள் ஆனால் என் மகளை திருமணம் செஞ்சுக்கலன்னா அவள் தற்கொலை செஞ்சுக்குவா, உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறா அப்படின்னு மாதங்கி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதே, நான் வந்து பிரம்மச்சாரிய விரதம் ஏற்றுட்டேனே அப்படின்னு அனந்தர் சொல்கிறார். உடனே மாதங்கி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் தான் பொண்ணு உள்ளே நின்றுட்டுருக்கா. அவங்கக்கிட்ட வந்து அனந்தர் வந்து திருமணத்துக்கு சம்மதிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா, நீங்கள் உங்கள் வசியம் பண்ணுற பவர் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ண முடியல அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய வசியத்தை வந்து ததாகதர், அதாவது இந்த மாதிரி துறவிகள் மேலெல்லாம் நான் பயன்படுத்த முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே பிரகிருதி, சரி அம்மாவோட வசியம் வந்து பயன்படுத்த மாட்டேன்றாங்க, அப்போ நம்மளே நேரடியாக பார்த்துக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவரை வெளியே போக விடாதீங்க, இன்னைக்கு நைட் அவர் இங்கேயே தங்கட்டும், எப்படியாவது நான் வந்து அவரை என்னுடைய கணவராக மாற்றி காமிக்கிறேன், அப்படி இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் சரின்னு கதவை சாத்திடுறாங்க, அவரை அங்கேயே தங்க வைக்கிறாங்க. நைட் ஆன உடனே ஒரு படுக்கையை கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ பிரகிருதி வந்து ரொம்ப அழகான ஆடையை போட்டுக்கிட்டு அங்கே வராங்க. அனந்தர் அது கொஞ்சம் கூட கவனிக்கல. ஒரு இரவு நேரம் அங்கே தனியாக இருக்கிறாங்க, ஒரு பெண், அழகான பெண். ஆனாலும் அனந்தர் வந்து துறவரம் ஏற்றிருக்கிறதுனால அவர் வந்து இதை ஒரு பெருசாக பாதர் பண்ணல. அப்போ கடைசியில் வேற வழி இல்லாமல் அந்த தாய் வந்து, சரி இதுக்கு மேலே நம்மளுடைய வசிய கலையை பயன்படுத்தாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வசிய கலையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதன் விளைவாக அந்த இடத்துல ஒரு நெருப்பு வருது. நெருப்பு வந்த உடனே அனந்தருடைய ஆடையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா, என் மகளை நீ வந்து மணக்கலைன்னு உன்னை நான் இந்த தீயில போட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அனந்தர் அப்போ கூட அசரலை.
இதை வந்து நம்ம பகுத்தறிவுப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த தாய் அந்த இடத்துல இருட்டு, இரவு, தனியா இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு நெருப்பை எங்கேயாவது கொளுத்தி வச்சுட்டு, இவர் அந்த நெருப்புல தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம். பிரகிருதி வந்து வேற வழி இல்லாம இந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா வந்து இவரை வந்து என்ன சொன்னாலும் அவரு பயப்படவும் மாட்டேன்றாரு. சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அனந்தர் திரும்பி போய் ஜேதாவனத்துக்கு போயிட்டு புத்தரை சந்திக்கிறாரு. புத்தரை பார்த்துட்டு என்ன நடந்ததுங்கிறத ஃபுல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து அந்த பெண் அனந்தரை தேடி ஜேதாவனம் வந்துடுறாங்க. அப்போ அனந்தர் வந்து தானம் வாங்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியில வந்து பார்த்தா அங்க வந்து பிரகிருதி நின்றுட்டு இருக்காங்க. பிரகிருதியை பார்த்த உடனே எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பிரகிருதி பின்னாடியே வந்துகிட்டே இருக்கா. ஆஹ் சரி, நான் அன்னைக்கு தானம் ஏற்று முடிஞ்ச உடனே ஜேதாவனம் திரும்புறாரு அனந்தர். ஆனா அங்க அனந்தர் திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே ஜேதாவன வாசல்ல இந்த பெண் பிரகிருதி காத்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப இந்த பெண் வந்து தொடர்ந்து நம்மளே பின்தொடர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட போய் சொல்லிடுறாரு அனந்தர். புத்தர் உடனே சரி அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் அங்க வந்த உடனே புத்தர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் நீங்க வந்து அனந்தரை பின்தொடர்றீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பிரகிருதி சொல்றாங்க, அனந்தரை நான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக விரும்புறேன் அப்படின்னு. ஏன்னா அவருக்கும் இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கும் இன்னும் திருமணம் ஆகலை, அதனால நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு புத்தர்கிட்ட பிரகிருதி கேட்குறாங்க. அப்போ புத்தர் சொல்றாரு, அனந்தர் வந்து ஒரு பிக்கு. அனந்தர் வந்து ஒரு பிக்கு, அவருக்கு தலையில வந்து முடி கிடையாது. அதனால நீயும் போய் தலைமுடியை அதே மாதிரி மழிச்சிட்டு வந்துரு, அதுக்கு பிறகு நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றார் புத்தர். இப்போ புத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, அஹ், பெண்கள் வந்து முடியை போய் எடுத்துக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு கண்டிஷன் சொன்னாக்காவது பிரகிருதி வந்து அந்த ஆசையிலேருந்து விடு வச்சிருவா அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்படி சொல்றார். உடனே பிரகிருதி சொல்றாங்க, நான் அதுக்கு தயார், நான் போய் தலைமுடியை மழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்படி நீ தலைமுடியை மழிக்கிறதா இருந்தால் நீ போய் உங்கள் அம்மாவோட பர்மிஷனில் வாங்கிட்டு வரணும். இன்னும் புத்தர் வந்து எப்படியாவது அந்த ஆசையை அந்த பெண் மனசுலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, அவங்க அதை சொல்லி புரிய வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அந்த பெண் வந்து அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. அவங்க போயிட்டு நீ உன்னோட வசியம் சக்தினால செய்ய முடியாது, நான் செஞ்சுட்டேன், நான் போய் புத்தரை பார்த்தேன், புத்தர் வந்து என்னுடைய தலைமுடியை மழிச்சுக்கிட்டா அனந்தரை வந்து எனக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு, அதனால நான் தலைமுடியை மழிச்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ அப்படி செய்யக்கூடாது, நான் உன்னுடைய அம்மா, நான் என்ன விரும்புகிறேனோ அப்படிதான் நீ செய்யணும், நீ வந்து தலைமுடியோட தான் இருக்கணும், தலைமுடியை நீ மழிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நீ வந்து அனந்தர் வந்து அவர் ஒரு சிரமணர், அதாவது துறவி, அவரை ஏன் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுற, அவரை விட நல்ல அஹ், ஒரு ஆளை வந்து நான் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரகிருதி சொல்றாங்க, நான் ஒன்று அனந்தர திருமணம் செஞ்சுக்குவேன், அப்படி இல்லைன்னா செத்து போயிடுவேன், இந்த ரெண்டு ஆப்ஷன் தான், இது ரெண்டு தவிர எனக்கு மூன்றாவது மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிடுறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம ஏன் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வந்து ஏன் என்ன இப்படி அவமானப்படுத்துற, சரி அப்படின்னு அவங்க பேச ஆரம்பி. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்றா, நீங்க உண்மையிலே என்னை விரும்புறதா இருந்தா என்னோட விருப்பப்படி என்னை அனுமதிக்குங்க அப்படின்னு. இப்போ சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த பெண் வந்து தலைமுடியை மழிச்சுக்கிறாங்க. மழிச்சுக்கிட்டு திருப்பி புத்தர்கிட்ட போறாங்க. போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நான் தலைமுடியை மழிச்சுக்கிட்டேன், இப்போ எனக்கு அனந்தரை திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் புத்தர் கேட்குறாரு, என்ன அப்படி அனந்தர்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு, என்ன வேணும், அவருடைய உடம்புல எந்த பகுதியை நீ விரும்புற? அப்போ அதுக்கு பிரகிருதி சொல்றா, எனக்கு அவரோட மூக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவரோட வாய் பிடிச்சிருக்கு, அவருடைய காதுகளை விரும்புகிறேன், நான் அவருடைய குரலை விரும்புகிறேன், அவருடைய கண்களை விரும்புகிறேன், அவருடைய நடையை விரும்புகிறேன், அது மாதிரி எல்லாமே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ புத்தர் வந்து உடனே ஒரு போதனை ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பெண் வந்து அவருடைய கண்ணு, மூக்கு, வாய், காது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா ஒரு ஒரு உறுப்பா விரும்புறேன்னு சொன்ன உடனே, அப்ப அதனுடைய உண்மை தன்மையை புரிய வைக்கிறதுக்காக, உனக்கு தெரியுமா? கண்கள் தான் வந்து கண்ணீர் இருக்கிற இடம். மூக்கு வந்து அழுக்கு இருக்கும். மூக்கு சளி அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். வாயில வந்து எச்சில் இருக்கும். காதுலயும் அழுக்கு இருக்கும். நீ வந்து அந்த உடல்ங்கிறதே வந்து மலம், சிறுநீர் எல்லாம் உள்ள இருக்கிற ஒரு அ உ அ உடம்பு தானே அது. அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, எச்சில் இந்த மாரிலாம் சொல்ல அவர் வந்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்றார். இங்க வந்து இது வந்து இந்த சண்டாளக்கா ப சண்ட் அ பகுதியில பிரகிருதியோட கதையில வந்து மிகப்பெரிய ஒரு புத்தருடைய போதனை இருக்கு. நம்ம அத பார்க்கணும். அதாவது ஒரு உறுப்புகள் சார்ந்த அட்ராக்ஷன் உண்மையான அட்ராக்ஷன் கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிறார். ஏன்னா உறுப்புகள் நம்ம பார்த்த உடனே வந்து உறுப்புகள்ல தான் வந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட அட்ராக்ட் ஆகுறோம். இன்னமும் அப்படிதான். அவங்களோட தோற்றத்த. அதனால தான் அந்த அழகுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். அழக பார்த்த உடனே நம்ம அட்ராக்ட் ஆகுறோம். நம்மளுடைய சினிமாக்கள் எல்லாமே வந்து அழகை மையப்படுத்தி தான் இருக்கு. அந்த அழகும் வந்து நம்ம மனசுக்குள்ள ஏற்கனவே இதுதான் அழகுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த அழக தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க எல்லா இடத்துலயும். நம்ம அதன் பின்னாடி அது வந்து ஒரு மாயை. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அ மூக்கு வந்து ரொம்ப அழகுன்னு சொல்றோம். வாய் ரொம்ப அழகுன்னு சொல்றோம். ஒரு ஆண், பெண் ஈர்ப்புக்கு வந்து வாய் அது வந்து ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு அ உறுப்பாக இருந்தாலும், அ அதே பெண் வந்து ஒரு எச்சி கீழ துப்பினா, அந்த எச்சில எடுத்து இவன் வாய்க்குள்ள வைப்பாங்களா? அப்படின்னா முடியாது. அது வந்து டிஸ்கஸ்டிங் ஆயிடும். அது அருவருப்பாயிடும். அதே எச்சில் வாய்க்குள்ள இருக்கும்போது, அவங்க வந்து அது ஒரு முத்தமாக வருது. ஆனா எச்சில கீழ துப்புனா, அத எடுத்து வாய்க்குள்ள வையின்னா வைக்க முடியும். வைக்க முடியாது இல்லையா? அப்ப அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாகுது. அப்போ நம்ம மைண்ட் அத பார்க்கறது தான். அதத்தான் அவங்க வந்து புத்தர் இங்க சொல்ல முற்படுறாரு. அந்த பொண்ணுக்கு புரிய வைக்க பார்க்குறாரு. அதாவது நீ வந்து கண்ணு அழகுங்கிற, ஆனா கண்ல தான் கண்ணீர் இருக்கு. கண்ணீர யாராவது விரும்புவாங்களா? மூக்குல அழுக்கு இருக்கு. அந்த அழுக்க எடுத்து தனியா காமிச்சா உனக்கு அது பிடிக்குமா? வாய் எச்சில்ல இருக்கு. அந்த எச்சில வந்து தனியா காமிச்சா நீ வந்து அத எடுத்துக்குவியா? அதே மாரி ஒவ்வொன்னா உடம்பு நீ அவரோட அவரோட நடை, அவரோட உடல் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்றியே, அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது தான் மலம் இருக்கு, சிறுநீர் இருக்கு. அதையா நீ விரும்புற? அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாரி அவர் தொடர்ந்து கன்டின்யூ பண்றாரு. ஒரு ஆணும், பெண்ணும் இணையும்போது குழந்தை பிறக்குது. ஆண், பெண்ணும் வந்து குழந்தைய பெத்துக்கிறாங்க. எங்கெல்லாம் பிறப்பு இருக்கோ, அங்க இறப்பும் இருக்கு. அப்ப எங்கெல்லாம் இறப்பு இருக்கோ, அங்க துக்கமும் இருக்கு. யாரும் இறந்துட்டாங்கன்னா துக்கம் இருக்கு. அதனால பெண்ணே, நீ வந்து அனந்தர திருமணம் செஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? இந்த உடல் ஆ ஆசையினால நீ இணைந்து ஒரு குழந்தை தான் பிறக்கும். அப்ப பிறப்புன்னு வந்துருச்சுனாலே, அது இறக்கவும் போகும். அப்ப அது இறந்துருச்சுன்னா, அங்க துக்கம் இருக்கும். நீ வந்து இதனால என்ன ஒரு பலனை அடையப் போற? அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பெண்ணுக்கு வந்து உண்மை புரிய ஆரம்பிக்குது. எப்படி உண்மை புரிய ஆரம்பிக்குது? அப்படின்னா, இப்ப என்ன அவர் என்ன சொல்றாரு புத்தர்? புத்தர் வந்து இந்த உடல் உறுப்புகள், அதுல இருக்கக்கூடிய அந்த நம்ம உண்மை தன்மைய வந்து புரிய வைக்கிறார். அப்ப இதுல பிரகிருதிக்கு வந்து அதனுடைய பிரகிருதியோட காதல் எதை வைத்து வந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, அது உடலை வைத்து கிடையாது அப்படிங்கிறது பிரகிருதிக்கு புரிய வைக்கிறார். எப்படி புரியுது அப்படின்னா, பிரகிருதி வந்து ஒரு தாழ்ந்த ஜாதி பெண். சண்டாளிக்கா ஜாதி. அப்ப இந்த சண்டாளிக்கா ஜாதியில இருக்கிறவங்க அந்த காலத்துல வந்து தீண்டத்தகாதவர்களா கருதப்பட்டு எல்லாராலையும் அவங்க புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து ஒரு மனிதர்களாகவே கருதப்படல. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாக நடத்தி எல்லாரும் வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதி அது. அந்த மாதிரி ஜாதியில அப்போ அந்த தாழ்ந்த மனப்பான்மையோட இந்த பெண் வந்து இருக்கிற சமயத்துல தான் அனந்தர் வந்து அங்க தண்ணி கேட்கிறார். இவகிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறார். அப்ப அங்க என்ன அந்த பொண்ணுக்கு பிடிக்குது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அனந்தருடைய கேரக்டர். அவர் வந்து சமமா ஒரு நம்ம மேல மரியாதை வச்சிருக்காரு. நம்மளையும் ஒரு மனிதராக மதிக்கிற ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்கிற உடனே அது வந்து அவளுக்கு பிடிச்சிருது அட்ராக்ஷன். அப்ப இங்க வந்து அட்ராக்ஷன் வந்து அந்த உடல்லயோ, மூக்குலயோ, கண்லயோ, காதுலயோ கிடையாது. ஏன்னா அதே மூக்கு, கண்ணு, காதோட அந்த ஊர்ல வந்து நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆண்கள் கிட்டலாம் ஏற்படாத ஒரு அட்ராக்ஷன்
இந்த அனந்தர்கிட்ட மட்டும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பிரகிருதிக்கு புரிய வைக்கிறார். அப்போ நீ உண்மையிலே விரும்புறது அந்த நபருடைய உடல் உறுப்புகளை கிடையாது, அவருடைய அந்த மனசை தான் விரும்புற. அப்போ அந்த மனசு அப்படின்னா அது அவருடைய கேரக்டர். அப்போ இந்த கேரக்டரை வந்து அவர் பிக்குவா இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த ஆசிரமத்தில் அவர் பிக்குவா இருக்கிறதன் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கேரக்டர் தான். அப்போ அந்த கேரக்டர் தான் நீ விரும்புற அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். இப்போ நம்ம வந்து உடல் உறுப்புகள்லையும் வெளியில தோன்றக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம வந்து பற்று வச்சோம், ஆசை வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா துக்கத்தில் தான் கொண்டு போயிடும். அதனால தான் அந்த குழந்தை பிறந்தாலே இறப்பு. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஆசைன்னு மனசுல பிறந்துருச்சுனாலே அது வந்து நம்மள அந்த ஆசை வந்து நிறைவேறாம போகலாம். அப்படியே நிறைவேறினாலும் திகட்டிடும். இல்லைன்னா அந்த ஆசையினால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இப்படிதான் எந்த ஒரு ஆசையுமே இப்படிதான் கொண்டு போகும். ஒரு ஆசை வந்து நிறைவேறலாம். இப்போ நம்ம வந்து இந்த பிறப்பு, பிணி, மூப்பு, மரணம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆசை தான் பிறக்குது. ஆசை தான் ஒரு குழந்தை மாதிரி. எப்படி ஒரு குழந்தை பிறந்தா அது வந்து நோய்வாய்ப்படலாம், வயசாகும், இறந்து போகும். அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொருத்தர் மனசுலையும் பிறக்கக்கூடிய அந்த ஆசை, அது வந்து ஒன்று அது நிறைவேறாம போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இறந்து போன மாதிரி. இல்லைன்னா அந்த ஆசை நம்ம வந்து நிறைவேறலாம், அடையலாம். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுட்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்டேஜில் திகட்டிடும். திகட்டிட்டு ஏன்டா செஞ்சோம்னு ஆயிடும். அதுதான் மூப்பு. அந்த ஆசை வந்து அதிகமாகி அதிகமாகி நமக்கு வந்து அதை ஒரு திகட்டலை ஏற்படுத்துறது தான் மூப்புக்கு சமமாக, அதாவது வயதானதுக்கு சமமாக சொல்லுவோம். அடுத்தது, அந்த ஆசையினால நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும். அடுத்தடுத்து வெவ்வேறு ரூபத்தில் பிரச்சனைகள் வரும். அதை தான் வந்து பிணின்னு சொல்றோம். அப்போ இந்த பிணி, மூப்பு, மரணம்ங்கிறது ஒரு மனிதன் ஒரு குழந்தையா பிறந்தா அவன் வந்து இந்த பிணி, மூப்பு, மரணத்துக்கு உட்படணுங்கிற மாதிரி நம்ம மனசுல ஒரு ஆசை பிறந்தாலுமே அது வந்து இந்த மூணு தான் சந்திக்கும். ஒன்று அது வந்து நிறைவேறாத ஆசையா போய் இறந்தே போயிடும் இந்த ஆசை. அல்லது அது வந்து அதிகமாக அதிகமாக அந்த ஆசை வந்து ஒரு ஸ்டேஜில் திகட்டி போயிடும், தளர்ந்து போயிடும். அந்த ஆசையே திகட்டுறது தான் தளர்ந்துடுறது, அதுதான் வந்து வயதானது. அல்லது அந்த ஆசையினால நமக்கு துன்பம் வரும், அது வந்து பிணி. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அந்த ஆசையினால. இப்படி தான் வந்து ஒரு ஆசை வந்து மாறுது. அதைத்தான் பிணி, மூப்பு, மரணம். அப்போ இந்த ஆசை இதுதான் வந்து லா ஆஃப் டிபெண்ட் ஆரிஜினேஷனில் பத்திச்சு சமுப்பதால இது அப்படியே பின்னாடி ஒரு குழந்தை உதாரணத்தை வச்சு ஒரு ஆசையை கொண்டு போவார் புத்தர். அப்போ இந்த எல்லார் மனசுலையும் ஆசை வந்து இப்படி தான் பிறக்குது. ஆசைன்னு பிறந்துச்சுனாலே அது இந்த மூன்று இதை வந்து சந்திக்கும். அதைத்தான் இப்போ இங்கே வந்து சொல்ல வராரு. சொல்ல வந்து அப்போ இந்த உடல் மீதான ஆசை உனக்கு வந்து பிரச்சனைகளை தான் கொண்டு போயிடும். இப்பயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ ஒரு ஆண் பெண் லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிக்கிறவங்க கூட பின்னாடி வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. இல்லைன்னா அவங்களுக்குள்ள அடிதடி வந்துடுது, இல்லைன்னா ஆள் வச்சு கொள்ற அளவுக்கு வந்துடுது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சென்னையில் ஒரு ஐடி பர்சன், அவங்க ஒய்ஃபோட, அதுவும் லவ் மேரேஜ் தான், இந்த ஒய்ஃபோட வந்து சண்டை போட்டுட்டு இந்த குழந்தைய ஒரு காரில் எடுத்துக்கிட்டு போய் தாறுமாறாக ஓட்டி ரோட்டில் வந்து ஒரு 2 3 பேரை கொண்டுட்டாரு. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா. So, அந்த அளவுக்கு ஒரு வெறி வந்து கொண்டு வந்துடுது இந்த மனஸ்தாபம் வரும்போது. அப்போ இது வந்து உயிருக்கு உயிராக காதலித்தவங்க, அவங்களுடைய அழகு, தோற்றம் இதெல்லாம் மட்டும் பார்த்து நம்ம அவங்க பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா, பின்னாடி அவங்க மனசை புரிஞ்சிக்க வரும்போது அங்கே சண்டை வந்துடுது. அது வந்து கொலையிலையோ அல்லது தற்கொலையிலையோ அல்லது நிறைய உடல் ரீதியான வன்முறைகள்லையோ முடிஞ்சிடுது. அப்போ இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வெளித்தோற்ற அழகை நம்பி ஒருத்தர் 2 பேர் இணைந்து இருக்கிறதே இல்லை. அது வந்து முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்டது தான். மனம் சம்பந்தப்பட்டு மனம் வந்து ஒத்து போச்சுன்னா அவங்க நிம்மதியா நீண்ட நாள் வாழ்ந்துருவாங்க. அந்த மனசு ஒத்து போகல அப்படின்னா என்னதான் ஒரு அழகா இருந்தாலும் அந்த அழகு ஒரு ஸ்டேஜில் திகட்டிடும். இல்லைன்னா அந்த அழகுனால பிரச்சனைகள் வரும். இதுதான் வந்து வெளித்தோற்றத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத அங்க புரிய வைக்கிறார். அப்போ பிரகிருதிக்கு இப்ப என்ன புரியுது அப்படின்னா, அப்போ இவர் வந்து அந்த பிரகிருதிக்கு உண்மையிலே தான் எதன் மீது காதல் வச்சிருக்கோங்கிறது புரிஞ்சுடுது. அது ஒரு நபர் மேல கிடையாது, அந்த நபரின் மனது மேல. அந்த மனது எங்க இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த புத்தருடைய தம்மத்துல தான் இருக்கு. அப்ப நம்ம உண்மையிலே விரும்புறது தம்மத்தை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்ப தம்மத்தை புரிஞ்சுக்கணும் உடனே அவ வந்து அனந்தர் அப்படிங்கிற அந்த தனிநபர் மேல வச்சிருக்கிற காதல் மாறி தம்மத்தின் மீதான ஈர்ப்பு வந்துடுது.
அப்ப தம்மத்தின் மீதான ஈர்ப்புனா என்ன பண்ணணும்? அப்ப நம்ம வந்து அஹ், தம்மத்துல தான் நம்ம சேரணும். அப்போ அவ உடனே வணங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இந்த ஒரு அறியாமையினால நான் வந்து அனந்தர பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன். என் மனசு இப்போ விழிப்படைஞ்சிருச்சு. அது எப்படி? ஒரு சில உதாரணங்களோட. ஒரு மாலுமி தன்னுடைய கப்பல் விபத்துக்குள்ளான பிறகு மறுகரையை அடைஞ்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா உணர்வான். விபத்துக்கு ஆயிடுது, ஐயோ கப்பல் மூழ்க போகுது அப்படின்னு, நம்ம பயணிகள் எல்லாமே மூழ்கிற போறாங்க அப்படின்னு ஒரு பதட்டம் உள்ள மாலுமி கடைசியில் அந்த கப்பலை கொண்டு வந்து கரையில் சேர்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமாவானோ அந்த மாதிரி நடுவில் என் மனசு வந்து தாறுமாறா விபத்துக்குள்ளானது போல தவிச்ச பிறகு நான் இப்போ வந்து தெளிவடைஞ்சிட்டேன், இப்போ நிம்மதியாக உணர்றேன். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வயசானவருக்கு திடீர்னு ஒரு இடத்துல அடைக்கலம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி இவ்வளோ நாள் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நம்ம சுற்றிக்கிட்டு இருந்த எனக்கு இப்போ வந்து வாழ்க்கையில் மேலே ஒரு பிடிப்பு வந்துருச்சு. ஒரு ஆஹ், நமக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு உணர்வு கிடைச்சிருச்சு, ஒரு அடைக்கலம் கிடைச்ச மாதிரி நான் உணர்றேன். கண் பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை கிடைத்தது மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ உங்களுடைய அறிவார்ந்த வார்த்தைகள் என்னை வந்து தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் இருந்த என் மனம் இப்போ வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புத்தர் சொல்றாரு, நீ ஒரு சண்டாள பெண்ணாக இருந்தா கூட உயர்ந்த நிலையில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ வந்து முன்னுதாரணமா இருக்க போற. நீ தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொன்னா கூட மக்கள், பிராமணர்கள் அவங்க தானே சொல்றாங்க நீ தாழ்ந்த ஜாதின்னு, அந்த பிராமணர்களே உன்னிடம் பாடம் கற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு நீ வந்து இப்போ இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்ட, நீ ஒரு அறிவான பெண் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி நேர்மை பாதையில இருந்து எப்பயும் விலகிடாத. அப்படி நேர்மையாக உண்மையாக சிந்திக்கக்கூடிய அந்த தெளிவான அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா, அரியாசனத்துல அமர்ந்திருக்கிற அரசிகளுடைய செல்வாக்கை விட உன்னுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிரகிருதி இப்போ வந்து திருமணம் செஞ்சுக்க முடியாது, ஏன்னா மனசு மாறிடுச்சு. அப்போ பிக்குணிகள் சங்கத்துல இணைஞ்சிடுறாங்க. ஏன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் திருப்பி அவங்க போய் வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை. அண்ட் தன்னுடைய விருப்பம் எதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. தன்னுடைய விருப்பம் அந்த தம்மம், அதாவது எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த தம்மம். அது தெளிவா பார்க்கறது, பகுத்தறிவு பயன்படுத்தி பார்க்கறது. இந்த விஷயம் நமக்கு ஆபத்து, இது தேவையில்லாம அது பின்னாடி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு. எது அத்தியாவசியமா நமக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் அடைய முயற்சிக்கிறது. எதெல்லாம் நமக்கு வந்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுருமோ அதை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அதை தவிர்க்கிறது. இதுதான் பகுத்தறிவு. எல்லார் மேலேயும் கருணை வைக்கிறது. அப்ப இந்த ரெண்டு விஷயமே அங்க வந்து இந்த சம்பவத்துல பிரகிருதிக்கு புரிஞ்சிருது. ஒண்ணு, பகுத்தறிவு. தான் வந்து உடல் ரீதியான ஒரு ஆசையை வச்சிருந்தா அது வந்து துன்பத்தில் தான் கொண்டு போகும். தொடர்ந்து இவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அவர் வந்து மனசு ஒத்துக்காத ஒரு அனந்தரை வந்து எப்படி வற்புறுத்தி கொண்டு வர முடியும்? அப்படியே வற்புறுத்தி நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா கூட அது துன்பத்துல தான் கொண்டு போய் விட்டுடும். அதை வந்து புரிஞ்சுக்கிறான். அப்போ வந்து இது வந்து உடல் ரீதியான ஆசை வச்சேன்னா அது நான் அடைய முடியாம போயிடும். அந்த ஆசை இறந்து போகும். அப்போ அது வந்து துக்கத்தில் தான் கொண்டு வரும். அப்போ அவ அழுதுட்டு தான் இருக்கிறான். அனந்தரை பார்த்ததுல இருந்து அவ அழதான் ஆரம்பிக்கிறான், எப்படியாவது அடையணும்னு. அப்போ இந்த துக்கத்துல தான் இந்த ஆசை கொண்டு போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருது. அது வந்து பகுத்தறிவு. அடுத்தது கருணை. கருணை வந்து அனந்தர் இவர் மேல காமிச்ச அந்த கருணை தான் அவங்க வந்து அவங்கள ஈர்த்திருக்கு. அப்போ இந்த பகுத்தறிவும் கருணையும் இணைந்தது தான் தம்மம். அப்போ தன்னுடைய தேவை வந்து தம்மம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவ வந்து அந்த சங்கத்துல சேர்ந்துடுறாங்க. இப்படித்தான் பிரகிருதி சங்கத்துல இணைந்து ஆஹ், ஒரு பிக்குணியா மாறிடுறாங்க. இத்துடன் இந்த வார தம்ம உரை நிறைவடைந்து மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம்.